மணிகள் மற்றொரு கடை வெண்ணை உறவிடை ஆப்புண்டு எத்திரம் குரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறார். அவரோட அந்த பாசுரங்கள்ல அவரை பத்தி நம்மாழ்வாரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மாழ்வார் குழந்தையா பிறந்ததுல இருந்து எந்த விதமான அசைவும் இல்லாமையே இருக்காரு. அவருடைய அப்பா பேரு பாரி, அம்மா பேரு உடையநங்கை. அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னாக்கா, பெருமாளே குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு. திருக்குறுங்குடி நம்பியோட அவதாரமா நம்முடைய நம்மாழ்வார் அவதாரம். ஆனா பிறந்த உடனே எந்த விதமான அசைவும் கிடையாது. குழந்தை அப்படியே இருக்கு. கிருபானந்த வாரியார் சொல்லுவார், குழந்தை பிறந்ததுன்னா உடனே அழணும். அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்களாம் சந்தோஷமா. ஆனா குழந்தை அழலைன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். ஏன்னா எந்த அசைவும் இல்லைன்னா அது எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னும் போது அந்த மற்றவங்க அழவாங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எந்த அசைவும் இல்லை. ஆனா குழந்தை நல்ல வளர்ச்சி இருக்கும். பால் குடிக்கல, கண்ணை திறந்து பார்க்கல, எந்த குழந்தைக்குரிய எந்த விதமான அசைவும் இல்லை. ஆனா வளர்ச்சி மட்டும் இருக்கு. எப்படி இருக்கும் அப்பா அம்மாவுக்கு? இது மாதிரி ஒரு குழந்தை பிறந்து இருக்கே அப்படின்னு, நீ கொடுத்த குழந்தை தானே, இன்னும் குழந்தை எப்படி இருக்கே அப்படின்னு பெருமாளை அவருடைய சன்னதியில ஆதிநாதர் சன்னதியில கொண்டு போய் அந்த குழந்தைய கிடைச்சிட்டு, அப்ப அது அந்த குழந்தை எந்த அசைவும் கிடையாது இல்லையா? அதனால அதுக்கு ஒன்றும் பயம் இல்லை. திருக்குறள் இருக்கிற குழந்தை என்னதான் அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவோம், குழந்தையே காப்பாத்திட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு அவங்க பிரதட்சணம் வராங்க, பெருமாள் கோவில பிரதட்சணம் வராங்க. அப்ப என்னாச்சு, அந்த குழந்தை அழகா முடி கொண்டுட்டே போய் அங்க ஒரு புளிய மரம் பொந்து இருக்கு, அங்க போய் பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கு அந்த குழந்தை. பிரதட்சணம் வந்துட்டு எங்க குழந்தை கேட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த குழந்தை இப்பதான் புளிய மரத்துல போயிட்டு உட்கார்ந்து இருக்கு. அது புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதோ தெய்வீக குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு காவலுக்கு அவங்க அப்பா மன்னர் இல்லையா, அதனால காவல் காலம் அவர் என்ன பண்றாரு, அயோத்திக்கு போயிருக்காரு. அயோத்தியில இருக்கும் பொழுது 2 திசையில ஒரு ஒளி தெரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறாரு, என்ன வெளிச்சம்? அதெல்லாம் தெரியாது, ரொம்ப வருஷமா இருக்கு இந்த வெளிச்சம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வெளிச்சத்தை பார்த்து அவர் நடந்து வந்துட்டே இருக்காரு. பகலெல்லாம் நைட்டெல்லாம் நடந்து வருவாரு. பொழுது வெடிஞ்சவனே அந்த சூரிய ஒளியில தெரியாது. அப்ப அந்த ஊர்ல தங்கிடுவார். இப்படியே நடந்து வந்து கடைசியா ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஊர், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு